ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ஃபோட்டோகிராஃபர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாகவே கொடைக்கானலில் இருக்க மதிக்கட்டான் சோலையில் யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோல்டன் ட்ரீ இருக்கிற ரகசியத்தை ஹீரோக்கு தெரிய வருது. ஆனா என்ன சிக்கல்னா, அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோடு திரும்பினதா சரித்திரமே கிடையாது. இந்த அளவுக்கு ரிஸ்கியான ஒரு காடு தான் வந்து. அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்து எப்படியாச்சும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சோலோவா அந்த காட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. அப்படி அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ள போன நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்னாச்சு? அவர் நினைச்ச மாதிரியே அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்து போட்டோ எடுத்தாரா? அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கூடிய மர்மங்கள் என்ன? கடைசியில உயிரோட நம்ம ஹீரோ அந்த காட்டை விட்டு வெளியே வந்தாரா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மிடி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு மாதிரி எதையோ பார்த்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் பின்னாடி அந்த நபருடைய அப்பா வந்து, டேய் எப்போதான்டா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காருல்ல. இவருடைய பையன் தான் இந்த படத்துடைய ஹீரோவான வீரா. வீராவுடைய அப்பா இவனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கி வாடா வந்து கம்பெனியை பார்த்துக்கடான்ற மாதிரி பல வருஷமா கூப்பிட்டு இருக்காரு. ஆனா வீராவை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும், அவன் கரியர் அண்ட் பேஷனா எடுத்துட்டு இருக்கக்கூடிய போட்டோகிராஃபில பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடய சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா தொடர்ந்து, டேய் போட்டோகிராஃபி எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வந்து பிசினஸ் பாடுறா, லைஃப்ல செட்டில் ஆகுடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டான் அப்பா கிட்ட, பா இருக்கிறது ஒரு லைஃப், இந்த லைஃபை நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழாம இங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பிசினஸ்ல நான் வந்து உட்காந்து என்ன பண்ண போறேன்? என் பேர் நிலைச்சு நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல, அப்போதானே நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இருக்கும். அதுக்காக என்ன ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு தயவு செஞ்சு விட்டுடுங்க. எனக்கு பிடிச்ச போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல எதையாவது பெருசா சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி உங்க பிசினஸை வந்து நான் டேக் ஓவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைம் கேட்டு கிளம்புறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல இவன் வீட்டுக்கு வந்ததும் தொடர்ந்து எதையாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கவனுக்கு இவன் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் பண்ண அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். மீட் பண்றதுக்காக கஃபே ஷாப் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் போயிருக்காரு. போன இடத்துல அந்த ஹோட்டல்ல எதை கொடுத்தாலும் சாப்பிட பண்றாரு. அப்பப்போ கையை டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் பண்ணிட்டே இருக்காரு. எதுக்காக நம்ம ஹீரோ இப்படியே இருக்காருன்னா, இவருக்குள்ள ஓசிடி பிரச்சனை இருக்கு. இப்போ இவன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, டேய் ஆல்ரெடி என் வீட்டில் வேற ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போதான்டா வீட்டுக்கு வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மைண்ட் ஃபுல்லாவே இப்போதைக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட் குள்ளேயும் போகாம அடுத்த 6 மாசத்துக்குள்ள இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே ஒரு கிளிக், அந்த ஒரு கிளிக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபில நான் ஏதாவது சாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே அவன் கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு டிராஃபிக். அந்த டிராஃபிக்ல திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியில பிச்சை கட்டி சுத்திட்டு இருக்க ஒரு வயசான பாட்டி நம்ம ஹீரோ கையை வந்ததோட அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அந்த பாட்டியை உதறி விட்டு ரொம்ப ஷிவரிங் ஆகிறான். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓசிடி பிரச்சனைனால இந்த மாதிரி வெளியாட்கள் யார் தொட்டாலும் இவனுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி ஆயிடுது. கூட இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான், டே வீரா காம் டவுன், ஒன்னும் இல்லை நான் தான் கூட இருக்கல அப்படின்ற மாதிரி அவனை கொஞ்சம் நார்மல் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்குள்ள அந்த ஓசிடி பிரச்சனை வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம போக பார்ப்போம். இப்போ கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நேராக இப்போ என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இந்த படத்தில் கருணாகரன் தான் நடிச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு போனதும், பாடா வீரா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்றாரு. அது என்னன்னா, நீயும் உன்னுடைய போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல எதையாவது ஒன்று பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தால, ஒரு முறை நம்மலாம் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்த ஞாபகம் இருக்கா? அந்த கொடைக்கானல்ல மதிக்கட்டான் சோலைன்ற ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள கோல்டன் ட்ரீ இருக்குன்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த தங்க மரத்தை அதே காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வெள்ளைக்காரன் போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை மெயில் மூலியமா இவருக்கு தெரிஞ்சவங்க ஃபாரின்ல இருந்து அனுப்பி இருக்கிறதா அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோ கையில காட்ட, அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. டேய் எப்படா இது சாத்தியம்? இந்த தங்க மரம்ன்றது கட்டுக்கதை தானே நினைச்சிட்டு இருந்தோம், எப்படா இந்த போட்டோ உனக்கு கிடைச்சிச்சு? அதெல்லாம் விடு, அந்த காலத்திலே ஒரு வெள்ளைக்காரன் அந்த மரத்தை கண்டுபிடிச்சு போய் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான். இது ரியலா இல்ல ஃபேக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பா நம்ம திரும்ப கொடைக்கானல் தான் போய் ஆகணும். என்னால இப்போதைக்கு உன் கூட வர முடியாது. ஆனா கொடைக்கானல்ல எனக்கு மதின்ற ஒரு கைடு தெரியும், அவனை நான் அவனை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். நீ அங்கே போ, இந்த கோல்டன் ட்ரீயை பற்றி தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, அவ்வளோதாங்க அடுத்த நாளே நம்ம ஹீரோக்கு ஒரு கிளியரான பாத் கிடைச்சிடுச்சு. எஸ், அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே போயிட்டு அந்த கோல்டன் ட்ரீயை நேருக்கு நேராக பார்த்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டா போதும், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி பொட்டி படைக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு தன்னுடைய கேமரா எடுத்துக்கிட்டு நேராக இப்போ கொடைக்கானல் போய் ரீச் ஆகிறான். அப்படியே கொடைக்கானல் போய் ரீச் ஆனதும் அங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அனுப்புன மதின்ற அந்த கைட் அவரும் தான் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு.
அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டயா போயிட்டு மதிக்கட்டான் சோலைன்ற அந்த காட்டை பத்தியும் அந்த காட்டுக்குள்ள இருக்க தங்க மரத்தை பத்தியும் ஒவ்வொருத்தரா போய் கேட்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த காடு பேரை சொன்னாலே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. யோ, சாகிறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? அந்த காட்டுக்குள்ளே தான் போய் சாகணுமா? இதுவாரு இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாருமே உயிரோட திரும்பினதா சரித்திரமே கிடையாது. அந்த காட்டுக்கு எதுக்காக மதிக்கட்டான் சோலைன்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த காட்டுக்குள்ளே போனாலே உங்களை அந்த காடு சும்மா விடாது. கண்டிப்பாக உங்களை குழப்பி பைத்தியமாக்கி அந்த காட்டுக்குள்ளே உங்களை இழுத்துக்கும். ஏன்னா அந்த காடு முழுக்க ஏகப்பட்ட விசச்செடிகள் இருக்குது, நம்ம மூளையை மழுங்கடிக்கிற ஏகப்பட்ட தாவரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே போகிறதும் ஒன்று, சாவா சட்டையாக மாட்டிட்டு போகிறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த மதிக்கட்டான் சோலையை பற்றி நிறைய ஹாரரான விஷயங்களா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ளே அந்த தங்க மரம் ரகசியம் அதை பற்றி யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ கைடாக கூப்பிட்டு போயிட்டு இருக்க மதிக்கிட்ட கேட்க, இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அவருக்கு தான் அந்த தங்க மரத்தை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவர் அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டார். நான் கூப்பிட்டு போகிறேன், உங்களை பார்த்தாச்சு அவர் பேசுகிறடான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மதி நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த வயசான பெரியவர்கிட்ட இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே இருக்கக்கூடிய தங்க மரத்தை பற்றி கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அப்படி அங்கே போனதுமே அந்த வயசான பெரியவர் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவருடைய கண்கள் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே இருக்கக்கூடிய தங்க மரத்தை பற்றி பல ரகசியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த மொத்த கொடைக்கானலுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கும்போது டக்ளஸ் தோரன்ற ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி தான் இந்த இடத்த ஆண்டுட்டு இருந்தாரு. அப்போ இருந்த மூட நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரு அபாலிஷ் பண்ணாரு. கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியா தான் வந்தாரு. அவரை எல்லாரும் நம்பினாங்க. டக்ளஸ் தோரையோட பேச்சை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒருத்தர் தான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க தாத்தாவுடைய தாத்தா. அவர் இந்த காடு மலை மேடு இயற்கையை பயங்கரமா நேசிக்கிறவர். அவர் வைக்காத மரங்களே கிடையாது. இப்படி இயற்கையோட விரும்பியா இருக்கக்கூடிய அந்த பெரியவரை டக்ளஸ் தோரை கூட்டிட்டு இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ள கையில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த பெட்டி சாதாரண பெட்டி கிடையாது, அது ஒரு அப்போ ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட கேமரா. ஸோ அந்த கேமராவும் கையுமா இந்த பெரியவரை கூட்டிட்டு டக்ளஸ் தோரை அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காரு. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போனதுமே அவங்களுமே பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கடந்து உள்ளுக்குள்ளே போனதும் அந்த காட்டுடைய நடு பகுதியில் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மரம் மின்னிருக்கு. அதுதான் அந்த தங்க மரம். ஒரு வழியா டக்ளஸ் தோரையும் அந்த பெரியவரும் அந்த தங்க மரத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்படி அதை கண்டுபிடிச்சதுமே அந்த டக்ளஸ் தோரன்ற பிரிட்டிஷ்காரன் தான் கையில் இருந்த அந்த கேமரா பெட்டியை பெரியவர் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க கற்றுக் கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி தான் முதல் முறையாக அந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு தங்க மரம் இருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அந்த ஃபோட்டோ இப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்குது. அதை எடுத்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்க பெரியவர்கிட்ட காமிக்க அப்படியே பெரியவருடைய கண் அகலமாகி இந்த ஃபோட்டோ எடுத்தது என்னுடைய தாத்தா தான் அப்படின்ற மாதிரி பயங்கர கர்வமாக சொல்லி மீசையை முருகிறாரு. இப்போ இவர் மூலிமா நம்ம ஹீரோக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த காட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம அந்த தங்க மரத்தை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ மதியை கூப்பிட்டு, இங்கே பாரு, இன்னைக்கு இருட்டுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் காட்டுக்குள்ளே போக முடியாது. நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் என் ரூமுக்கு வந்துரு, நாம் 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறோம், தயவு செஞ்சு லேட்டாக மட்டும் வந்துடாதரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புறாரு. அந்த மதியம் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு கிளம்புறான். கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அவன் ரூமை சுற்றி பலத்த காத்தடிக்குது. அவன் தங்கியிருக்க அந்த ரூமுடைய ஜன்னல் ஓப்பன் ஆகி டப்ப டப்பன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே இவன் போயிட்டு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து தூங்க ட்ரை பண்ணுறான். அப்படி இப்படி டைம் போயிடுது. 6 மணி அலாரம் அடிச்சு எந்திரிச்சதும் டப்பு டிப்புன்னு நம்ம ஹீரோ ரெடியாகி தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு முக்கியமான பொருளான கேமராவும் கையில் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காப்புல மதிக்கு கால் பண்ணா அவன் காலே எடுக்கல. கடுப்பான நம்ம ஹீரோ அவனுக்கு திரும்ப திரும்ப கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரியா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு 8:30-9 மணி வாக்கில் வரான். அவனை பார்த்து ஏன்டா இப்படி லேட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி கேட்க, சார் வீட்டில் ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம், முன்னாடியே சொல்லியிருக்கனால இப்போ பாரு 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ளே போனால் இருட்டுறதுக்குள்ளே திரும்ப முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடலாம் சார், வாங்க சார் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த மதி நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த மதிக்கட்டான் சோலையை நோக்கி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாருமே அந்த காட்டுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம பெர்மிஷனே இல்லாமல் அவங்கள ஏமாத்திட்டு தான் உள்ளே போகிறோம். இப்போ அந்த மதிக்கட்டான் சோலை என்ட்ரன்ஸ்ல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாரு. நான் மட்டும் உங்க கூட வர்றது தெரிஞ்சா கண்டிப்பா இந்த செக் போஸ்ட் தாண்டி உங்களை உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் அப்படியே இந்த பக்கம் சுத்தி வரேன், நீங்க வண்டி எடுத்துட்டு செக் போஸ்ட்டை கடந்து இதுதான் பக்கத்துல ஒரு பறவையை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் கிட்ட போங்க, கண்டிப்பா நீங்க தனியா போனா உங்களை விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம மதிய சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை சுற்றி வர சொல்லிட்டு
நம்ம ஹீரோ மட்டும் அந்த செக் போஸ்ட்டை கடந்து போகிறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ வழி மறைச்சு எங்கே போகிறீங்க, உள்ளலாம் அலோடு கிடையாது தெரியும்ல அப்படின்னு வளம் கேட்க, இல்லை சார் நான் காட்டுக்குள்ளெல்லாம் போல, இங்கே பக்கத்துல சில சைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே நிறைய பறவைகள் வரும்னு சொன்னாங்க, அதை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு போயிடுறேன். ஓ அப்படியா, ஃபோட்டோகிராஃபி குரூப்பா, சரி ஓகே. ஆமாம் பிளாஸ்டிக் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஹீரோடைய பேக்கை செக் பண்ணா ஹீரோ வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. பிளாஸ்டிக் பொருட்கள் காட்டுக்குள்ள அலோடு கிடையாது தம்பி அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துறாரு. போயிட்டு 1 ஹவர்ல இதே வழியில திரும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் அந்த செக் போஸ்ட்டை கடந்து டிக்கெட்டான் சோலையோட என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நின்று மதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மதி பைப்ல ஆளையே காணும். என்னடான்னு பார்த்தா அவன் அந்த பக்கம் சுற்றி வரன்னு சொல்லிட்டு போனால அப்போ அவனுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃபோன் கால். வீட்டில் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, நான் விட்டு ஓடி வந்துட்டேன், இப்போ பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நான் தற்கொலை பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி இந்த மதியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ உடனே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. இவனும் எவ்வளோ எடுத்து சொல்கிறான், பாருமா அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு பண்ணிடாத, எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் வந்துடுறேன், என் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மதி அப்படியே சுற்றி நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அந்த மதிக்கட்டான் சோலை என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்தால அவன் ரொம்ப நேரம் மதிக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு மதி வரலன்னு தெரிஞ்சதும் சோலாவே நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கான். ஹீரோ எடுத்துகிட்டு போன வண்டி மட்டும் அங்கே வெளியில் தனியாக நின்றுட்டு இருக்கு. சார் எங்கே சார் போனீங்க, தனியாக ஏன் சார் போனீங்க அப்படின்ற மாதிரி மதி கத்தி கூச்சலிடுறான். ஆனால் ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. எஸ் நம்ம ஹீரோ அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே சோலோவோ கிளம்பிட்டான். ஓச்சிரா இந்த ஆள் வேறு தனியாக போயிட்டான், அந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு அவர் கத்திட்டு இருக்கா, சரி ஓகே முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்தி வருவோம் அப்படின்ற மாதிரி இந்த மதின்றவன் நைஸாக வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பயங்கரமான மதிக்கட்டான் சோலைக்குள்ளே தனியாக உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. எஸ் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வந்த வேலை முடிச்சாகணும். அந்த தங்க மரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கையில் ஒரு மேப் வச்சுட்டு தேடிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஊடுருவி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது சுற்றி ஒரே இடத்துல சுற்றி வர மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால என்ன பண்ணுறான், ஒவ்வொரு மரத்தை கடந்து போகும்போது அந்த மரத்தில் நம்பர்ஸை கிறுக்கி வச்சுட்டு போகிறான். 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துலையும் செதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா 1 நம்பர் மரத்துக்கிட்டே வந்து நிற்கிறான். என்ன இது இப்போதானே இது கடந்து போகணும், எப்படி திரும்பவும் 1 நம்பர் மரத்துக்கிட்டே வந்திருக்கும் அப்படின்னு மாதிரி இவனுக்குள்ள பயங்கர குழப்பம். அப்படியே கொஞ்சமாக நேரம் ஓடிட்டே இருக்கு. எங்க சுத்தி முத்தி பார்த்தாலும் ஒரே மாதிரியான மரம். ஹீரோக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருட்டிக்குது. அவ்வளோதாங்க, இருட்டு அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும் தனியா மாட்டிக்கிறான். அந்த இரவு இவன் கையில் ஒரே ஒரு டார்ச் லைட், இவனை சுற்றி ஏதோ ஒரு மிருகம் நடமாடுற மாதிரியே இவனுக்கு ஒரு சத்தம். ஒரு மாதிரி பயத்தோடவே அந்த இரவு முடிய காலையில் விடிஞ்சதுமே எந்திரிச்சுவன் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான். பயங்கர பசி வேற. காட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே நிறைய ஒயிட் மஷ்ரூம்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அப்படி பார்த்ததும் இதுக்கு முன்னாடி இவன் ஃபாரஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள பிளாக் மஷ்ரூம்ஸ் தான் பாய்சன், ஒயிட் மஷ்ரூம்ஸ் தான் நம்ம ஈட்டபிள் தான் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் படிச்சிருப்பான். ஸோ ஒயிட் மஷ்ரூம்ஸ் தான் இருக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பல குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. இவனை சுற்றி யாரோ நடமாடிட்டு இருக்க மாதிரி இவனுக்குள்ள ஒரு ஃபீல். ஒரு மாதிரி இவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே கிறுக்கல் ஏற்படுது. சுற்றி முற்றி ஓடுறான், எங்கே ஓடினாலும் திரும்ப ஒரே இடத்துக்கே வரான். அவ்வளோதாங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மதிக்கட்டான் சோலை நம்ம ஹீரோவை மதிக்கெட்டவனா மாத்திடுச்சு. இப்படி ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ வாசமா சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். எப்படிதான் நம்ம ஹீரோ அந்த மதிக்கட்டான் சோலையிலேருந்து வெளியே வந்தாருன்றத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோடு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மதிக்கட்டான் சோலைன்ற அந்த காட்டுக்குள்ளே போய் வசமாக சிக்கிக்கிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கருணாகரனுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. டேய் வீரா எங்கடா போனா, அவனுக்கு ஃபோன் பண்ணால் போவே மாட்டேன், வீட்டுக்கு வந்து அவன் 3 நாள் ஆச்சுரா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஒரு வேலை விஷயமா கொடைக்கானல் போயிருக்கான், அவன் போயிருக்க இடத்துல கண்டிப்பாக சிக்னல் இருக்காது, அவன் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு நான் கால் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கூட போன கைடான அந்த கைடு மதிக்கு கால் பண்ணா அவன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவானா. சார் நான் வரத்துக்குள்ளவே அவர் தனியாகவே அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆடா பாவி உன்னை சேஃபாக பார்த்துக்கலான்னு உன் கூட அனுப்புனா நீ அவனை எதுக்கா தனியாக அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஃபோன்லேயே கத்த, சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவரை தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த மதிக்கட்டான் சோலையில் மாட்டிக்கிறான்ற விஷயம் வெளியே தெரிஞ்சதோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவன் உயிரோட திரும்புறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே காட்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய நிலைமை தான் காட்டுறாங்க. எங்கே போனாலும் ஒரு குரல் இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரியான ஃபீல். எப்படிதான் அதை கடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு இவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போதான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் இவனுக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கா. அந்த குரல் வேற யாரும் இல்லைங்க, இவனுடைய அம்மா
சின்ன வயசுல இவனை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இவனுடைய அம்மா தான். ஒரு நாள் நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அம்மாக்கு தேன் பிடிக்கும்னு சொல்லிட்டு தேன் கூட்டுக்குள்ள கையை விட்டுருக்கான். தேன் கூட்டிருக்கு. அவ்வளவுதாங்க. வழியில அவன் துடிச்சுக்கிட்டே அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்ல, ஒன்னும் பயப்படாத கண்ணா, நான் மருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த குட்டி பையனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அம்மா கிட்ட, அம்மா அந்த தேனீக்கள் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, நோடா கண்ணா, தேனீக்கள் அழிச்சா இந்த உலகமே அழிஞ்சிரும். தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்துல இருந்து மொத்தமா அழிஞ்சிடுச்சுன்னா அதுதான் இந்த உலகத்துடைய கடைசி நாள் அப்படின்றாங்க. எப்படிமா அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையன் கேட்க, தேனீக்களுடைய வேலையை ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு மகரந்த சேர்க்கை செய்யறதான். அது மூலியமா தான் செடி மரம் கொடி எல்லாம் உருவாகுது. இந்த உலகத்துல மரம் இல்லைன்னா மனுஷங்களால உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட மரம் செடி கொடிகளுக்கு மகரந்த சேர்க்கை செய்யறதே தேனீக்கள் தான். இயற்கை அது போக்குல இயங்கிட்டு இருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த உலகம் கண்டிப்பா அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விதைக்கிற விதையெல்லாம் முளைக்காம அப்படியே பட்டு போயிடுச்சுன்னா அப்போ உயிர் காக்கிற விதமா ஒரே ஒரு மரம் மட்டும் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கும். அப்படி ஒரு மரம் இந்த காலகட்டத்துல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. அந்த மரத்தை தான் எல்லாரும் தங்க மரம்னுவாங்க. இந்த தங்க மரத்தை பத்தி என்னுடைய தாத்தா என்கிட்ட சொன்னாரு. அந்த கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த தங்க மரத்தை கதையை சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்களே இவங்க அம்மாக்கு 40 வயசுலயே ஒரு கொடிய நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது என்ன நோய்னா சீக்கிரமா ஏஜ் ஆகுது. 40 வயசுலயே 70-80 வயசானவர் மாதிரி மாறிடுவாங்க. இப்படி ஒரு ரேரான டிசீஸ்ல ஹீரோடைய அம்மா கடைசி தருணத்துல தான் பையனை பார்த்துக்கிட்டே இறந்துருவாங்க. அவங்க இறக்குற தருணத்துல அவங்க சுருங்கி போன கைகளால ஹீரோ டச் பண்ணிக்கிட்டே அப்படியே ஹீரோ முன்னாடி ரத்த வாந்தி எடுத்து இறந்துருவாங்க. அதோடைய விளைவா தான் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஓசிடிக்குள்ள போய் மூழ்கியிருக்கான். அவங்க அம்மாவோட இறப்பு அவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. காடு, இயற்கை, மரம், செடி, கொடின்னு இப்படி பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்த அவங்க அம்மா திடீர்னு போனதும் அதை அவனை மன ரீதியாக பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இப்போ கூட இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே அவன் மெயினாக வந்ததுக்கு ரீசனே வெறும் அந்த தங்க மரத்தை போயிட்டு பார்க்கணுன்றதுக்காக இல்லைங்க. அந்த தங்க மரத்தை போய் அடைஞ்சிட்டா அந்த கதையை சொன்ன அவருடைய அம்மா கிட்டே திரும்ப போய் சேர்ந்த மாதிரி இவன் நினைக்கிறான். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டி 3வது நாள். இந்த 3வது நாள் அந்த காட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி ஒரே இடத்துல சுத்தாம பசிக்குதேன்னு அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் தெளிவா மேப் பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதிக்கு அக்கறையில் அந்த பக்கம் யாரோ 2 பேர் இருக்க மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ, ஆஹா மனுஷங்களை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி கையை காமிச்சு, சார் நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கம் வந்து திடீர்னு நம்ம ஹீரோ பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நம்ம ஹெல்ப் தானே கேட்குறோம், நம்மளே ஏன்டா சுடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பயத்தோடு போய் பார்க்க, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க சரியான திருட்டு பசங்க. அந்த காட்டுக்கு அந்த பக்கம் எல்லையில கஞ்சா செடி வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரும் இதை பார்த்துட்டு விடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தொலை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எவனோ ஒருத்தன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தும் சரா மாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்க, ஹீரோ உடனே அவனுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை உயிரிடவே விடக்கூடாது, அவன் நம்ம இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டான், கண்டிப்பாக போயிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துடுவான், ஸோ அதனால் இந்த காட்டுக்குள்ளே வச்சு அவனை கதம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கன்னும் கையுமா இந்த 2 பேர் ஹீரோவை துரத்திக்கிட்டே வரானுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கன் பாயிண்டில் இவனுக்கு 2 பேர் கையில் வசமாக சிக்கிக்க, அவ்வளோதாங்க ஹீரோடைய சோழி முடிய போது நினச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு சூறாவளி காத்தடிக்குது. அந்த காற்றுல கண்ணை வச்சுட்டு இருக்கோம், அப்படியே சுழட்டி தூக்கி வீசி அடிக்க போகிறான். சுழற்சியிலே அவன் தெரியாமல் மிஸ்ஃபயர் பண்ண பக்கத்தில் இருந்தவன் குண்டடிப்பட்டு ஸ்பாட்லேயே இறந்து போகிறான். இப்படி அவங்க 2 பேருமே ஹீரோ கண்ணு முன்னாடியே ஏதோ ஒரு சக்தி வந்து அழிச்சிட்டு போன மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீல். அப்படி நம்ம ஹீரோ அழிக்க வந்தவனு காலியானதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ காதில் அதே அவன் அம்மாவுடைய குரல். அந்த குரல் தான் நம்ம ஹீரோ இப்போ வழி நடத்தி கூட்டு போகுது. கடைசியா நம்ம ஹீரோ அந்த காட்டுடைய சென்ட்ரல் ஸ்பாட்டுக்கு வரான். அந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடையில போயிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறான். அப்போ அந்த தண்ணி வழியா ஜொலிக்கிற கோல்டன் கலர்ல ஒரு இலை கையில படுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கறான். அப்படியே இப்போ அந்த ஓடைக்கு அந்த பக்கம் பயங்கர பிரகாசமா கோல்டன் கலர்ல ஒரு பெரிய மரம். எஸ், ஃபைனலா நம்ம ஹீரோ அவங்க அம்மா சொன்ன அந்த தங்க மரத்தை அடைஞ்சிட்டான். அந்த இடத்துக்கு வந்ததுமே திரும்ப இறந்து போன அம்மா கிட்டே வந்த மாதிரி இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இந்த ஒரு தருணத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்த மெயின் ரீசனே இந்த மரத்தை கேப்சர் பண்ணணுன்றதுக்காக தானே. ஸோ அதை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுடைய கேமரா எடுத்து கிளிக் பண்ணுறான். ஆனால் கேமரால பேட்டரி டெட். அதுக்கப்புறம் அந்த தங்க மரத்தை பார்த்த திருப்தியோட அந்த காட்டை கடந்து அப்படியே வெளியே வந்து காட்டோட எல்லையில் மயங்கி விழ, அப்போ அந்த வழியாக போயிட்டு இருந்த விறகு வெட்டுறதுக்காக வந்த பழங்குடியின பெண்கள் ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வந்து தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு வயசான பாட்டி ஹீரோவோட கையை தொடும்போது ஹீரோ ஒரு மாதிரி துடிச்சு போனால, இப்போ அதே மாதிரி ஒரு வயசான பாட்டி ஹீரோவை தொட்டு தூக்குறாங்க. ஆனால் ஹீரோக்குள்ளே இருந்த அந்த ஓசிடி, அந்த அருவருப்பு தன்மை, அது எதுவுமே இல்லாமல் சுத்தமாயிட்டான். அதுக்கு முக்கிய ரீசன் அந்த காட்டுக்குள்ளே அவன் பார்த்த அந்த தங்கவரம், அதை அவனை முழுசாக மாற்றிருக்கு. கடைசியாக நம்ம ஹீரோ
உயிர் பழச்சு எப்படியும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ இவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டான கருணாகரனும் போயிருக்கான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு டேய் என் கேமரா எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்க அவனும் அந்த கேமரா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த கேமராவில் இவன் லாஸ்ட்டாக கேப்சர் பண்ண அந்த தங்க மரம் அது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது கேப்சரே ஆகலை. இருந்தாலும் நம்ம ஹீரோ முகத்தில் ஒரு சிரிப்பு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் ஆசைப்பட்ட மாதிரி இவனுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிட்டு இருந்த அந்த தங்க மரத்தை இவனை பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணிட்டான். அது பதிவாச்சா இல்லையான்றது அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அந்த ஒரு மனநிறைவோட இவனுக்குள்ள இருந்த அந்த பாஸ்ட் ட்ராமா அதுல இருந்தாலும் வெளியே வந்து எனக்கான கோல்டன் ட்ரீயை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேமரா பார்த்து சொல்ல அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஃபோட்டோகிராஃபர்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு பேசுகிறோம். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.